ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சியா? ஆமாவா? ரொம்ப நாள்லாம் ஆகலைங்க. இப்போ தான் சர்ஜரி வீடியோலாம் போட்டோம், மார்க் வீடியோலாம் போட்டோம். அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சானா ஆமா அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிறா. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டில் இருக்கோம். இதுதான் வந்து ஷூட்டிங் ஹவுஸு திருவேற்காடு. பாப்போம் இங்கே வா. ஆக்சுவலி இது என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது, அக்கா பாப்பா வந்து 11th என்ன குரூப்பு என்ன குரூப்பு என்ன குரூப்பு என்ன குரூப்பு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நானே வந்து பாப்பாவை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்றதுனால தான். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன குரூப் எடுக்க போறாங்க, எதனால அந்த குரூப் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கும் ஓகே இதனால தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக மட்டும் தான். ஏன்னா நான் சொல்லலாம். பட் படிக்கிற புள்ளைங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அத தானே பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். இது ரொம்ப பாப்பா மேக்கப் போட்டிருக்கா. அப்புறம் அதுக்கும் ஏதாவது எல்லாரும்லாம் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே ரொம்ப நமக்குள்ள நெகட்டிவ் கமெண்ட் வராதுங்க. அதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து, "என்ன இவ்ளோ மேக்கப் இந்த டைம்ல?" அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கேட்பீங்க. அவங்களுக்காக சொல்றேன். ஆக்சுவலி வந்து டைம் பார்த்தீங்கன்னா, டைம் பாப்பாப்பா 8 ஆக போகுது. 8 ஆக போகுது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். எஸ். அதனால இந்த நான் வீடியோ ரொம்ப இன்னைக்கு ஹேப்பியா போடலாம். இருக்கேன். அது நாளைக்கு ஜாலியா ஃபர்ஸ்ட் டே. இருக்கேன். ஓ! பைத்தியம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் போற அன்னைக்கு டே 1ல ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்றனால தான் இத பத்தி நாங்க பேசாமலே இருந்தோம். ஸோ அதுக்கான வ்ளாக் தான். ஓகேவா? வாங்க முடிச்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாமளே போகலாம். பேசிடலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பார்த்துக்கோங்க என்ன எப்படிலாம் வந்துட்டு மொக்க பண்றாங்க. ஆமா. அதனால என்ன பாப்பா பேசணும்? மேக்கப் பண்ணியிருக்காங்க ஷூட்காக. ஸோ அதனால இன்னும் அது ரிமூவ் பண்ணல. போகும்போது தான் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் இந்த பதிவு அப்படின்னா, என்ன நீங்க யாரும் பதிவுன்னா தப்பா எடுத்துக்க கூடாதுன்றனால இந்த ஆமாங்க. பதிவு இல்ல, இல்ல. செய்றாங்க. எல்லாரும்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது மாரி கேட்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க. கேட்கறத தாண்டி தப்பா எடுத்துக்கிறது. ஆமா. "என்ன இந்நேரத்துல இவ்ளோ மேக்கப் போட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்வீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாப்பா நடிக்கிறாங்க அது தெரியாது. அவங்கலாம் என்ன சொல்வீங்கன்னா, "ஏன் இந்த படிக்கிற வயசுல இவ்ளோ மேக்கப்?" அப்படிங்கிற மாரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி பாப்பா வந்து அது துளசி சில சீலா பேர். அது பாப்பா சில பேர். கூப்பிடுறாங்கன்னு நெனச்சுட்டேன். இல்ல, ஆக்சுவலா இல்ல. என்னன்னா, சில பேர் தாங்க. எல்லாரும்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா ம்ஹ்ஹ்ஹ்ம். என்னன்னா ஆ. வந்து ஓகே. சொல்லி முடிச்சுடுறேன். அப்புறம் நான் பேசிக்கிறேன். என்ன குரூப் எடுக்க போறீங்க? ஆ. சொல்லுங்க. எனக்கு மேடம். ரொம்ப ஆ. 10th முடிச்சு லாஸ்ட் வீடியோ, ஆ. 11th ஸ்டார்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஆமா. இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்போலாம் நெறைய சப்போர்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க வீடியோவுக்கு. செம்ம சப்போர்ட்டுங்க. ஏன்னா நாங்க லவ் யூ, வந்துட்டு லவ் யூ ஆல். ம். ஏன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி இப்படி நெறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவா வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோல நான் எடுத்த குரூப் என்ன அப்படின்னா, காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஏன் எடுத்தேன் அப்படின்ட்டு பல பேருக்கு கேள்வி இருக்கும். பார்த்தீங்களா? சவனு பாத்தீங்களா? விக்குது. சவுண்ட் மைக் கிட்ட வச்சு ஏன் பேசுனாங்களா? அப்படி இப்படி எடுத்தேன் அந்த குரூப் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 3 விஷயம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் 9th படிக்கும்போதுலேருந்தே ஒரே நிமிஷம். இல்ல, இல்ல. ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஓடிட்டாங்க. ஆனா கூப்பிடல. ஆ. பாப்பா வண்டி சாயுது ஆ. பாப்பாட்டு. ம். என்னன்னா, எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்துட்டு என்னன்னா, நான் 9th இருந்தே எனக்கு வந்துட்டு மைக் கிட்ட வச்சு பேசுடி. 9th இருந்தே வந்துட்டு எனக்கு காமர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ்டு. 8th கிட்டத்தட்ட சொல்லணும்னா, 8th நான் வந்து சூஸ் பண்ணது காமர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முடிவு எடுத்ததுக்கு காரணம் எனக்கு சயின்ஸ் பிடிக்காது. எஸ் அதான் ஆனா உண்மை. சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பா. அது வந்துட்டு அம்மா சொல்றது எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. சயின்ஸ்ல நல்ல 89, 90, 92, 95 நல்ல மார்க்கா? இல்ல மார்க் கம்மியா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட். எனக்கு வந்து பர்சனலா சயின்ஸ் பிடிக்காது. அதனால வந்துட்டு சயின்ஸ் இல்லாத குரூப் என்ன அப்படின்னா, அது காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு குரூப் எடுக்கிறோம்னா, அதுக்கு ஃப்யூச்சர்ல வந்து பெனிஃபிட் இருக்கணும்னு சொல்லும்பொழுது, நான் 9th வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். காமர்ஸ் குரூப்னால என்ன ரொம்ப பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது பிஸ்னஸ். பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நாலேட்ஜ் வேணும். அதுக்கு படிப்பறிவு மூலமா அது வந்ததுன்னா, இன்னும் கிரேட்டா இருக்கும். எங்க அம்மா வந்துட்டு காமர்ஸ் குரூப் எடுக்கல. பட் இருந்தாலும் அவங்களோட ஓன் ஜென்ரல் நாலேஜ வச்சு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ நான் அதுக்கு படிச்சேன்னா, இன்னும் நான் பெட்டரா நெறைய பண்ணலாம்ல ஃப்யூச்சர்ல. அது ஒரு விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா அம்மா வந்துட்டு "இது ஐஏஎஸ்னா சூப்பரா இருக்கும் திக்ஷு, கெத்தா இருக்கும்" அப்படின்னு சின்ன வயசுல சொன்னது. அது வந்து எங்க அம்மாக்கு அது கெத்தா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்களா? ஓகே. எங்க அம்மாக்கு அது புடிச்சிருக்குன்னா, அத நம்ம வந்துட்டு நிறைவேத்தணும் அப்படின்றது சின்ன வயசுல ஃபிக்ஸ் பண்ண ஒரு மைண்ட் செட்டு. அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா எந்த குரூப் வேணா எடுக்கலாம். பட் காமர்ஸ் எடுத்தோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத அப்படின்லாம் சொன்னாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அது எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னனால 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன். மேபி நான் ஐஏஎஸ்க்கு வந்துட்டு அப்படி படிச்சு சொல்லக்கூடாது. அ, ஐஏஎஸ் படிக்கலாம். ஸோ ஆ, அது ஒண்ணு 2 ஆ. விஷயம். 3வது விஷயம் என்னன்னா,
கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் ஸோ அது கவர்மெண்ட் 3வது விஷயம். நீ 2 விஷயத்துல அதிலேயே அடக்கிடுறல்ல. ஆமாம்மா. சாரி. செகண்ட் விஷயம் ஐஏஎஸ்க்கு படிக்கிறதுக்கு. 3வது விஷயம் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன வேணா எழுதலாம் நம்ப. அதனால எனக்கு எது இன்னொருத்தவங்க படிச்சாலும் எழுதலாம். எழுதலாம். பட் பிசினஸ், காமர்ஸ் காமர்ஸ பொறுத்த ஆ வரைக்கும் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது யாரும் வெளிய கொண்டு வரல. ஆமா. இப்ப வரைக்கும் நான் காமர்ஸ் சூஸ் பண்ணதுல பாதி பேர் பெஸ்ட்டுன்னு தான் சொன்னீங்க. 100ல ஆமா. 50% கமெண்ட்ஸ் சூப்பர் நெறைய அப்படி தான் பேரு சொன்னீங்க. சொன்னாங்க. நேர்ல பார்க்குறவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா பாக்கி இருக்க 50% என்ன சொன்னாங்கன்னா, அது ஈஸி குரூப் அதனால நான் எடுக்கிறேன்னுன்ற மைண்ட் செட் வச்சுட்டு அவங்க வெளிய சொல்லல. ஸோ அப்பதான் எனக்கு தோணுதுன்னா, ஒருவேள அது வந்துட்டு 250 எடுத்தாலும் அந்த குரூப் குடுக்குறாங்கன்றனால அது ரொம்ப டவுனா அந்த குரூப் போயிடுச்சோ! அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த குரூப்ப எடுக்கிறேன். ஆக்சுவலி அதுக்கு இன்னொரு நல்ல விஷயம். வேல்யூ ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப காமர்ஸ்க்கு. வேல்யூ இருக்கு. ஆடிட்டருக்கு படிக்கலாம். அது மாரி நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கலாம். நம்மளுக்கு ஆடிட்டர்லாம் எல்லா பிசினஸ்க்கும் தேவை ஆ ஆடிட்டர். ஸோ நம்ம ஸோ வீட்ல ஒரு அதனால ஆடிட்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் எனக்கு வந்து மெடிக்கல் சைட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நான் சயன்ஸ் குரூப் எடுக்க சூஸ் பண்ணல. ஐடி சைட், ஏஐ சைட் போலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஆப்ஷன் இருந்தனால நான் 9த்லயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நான் ரிசர்ச் பண்ணதெல்லாம் இந்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இன்னொரு கிடைச்சது. விஷயம் என்னன்னா, பாப்பா வந்து ஒருத்தவங்க கீழ போய் நான் வேலை பார்க்க மாட்டேம்மா அதுதான் சொல்ல அப்படிங்கிறத வந்தேன். ஃபிக்ஸ் ஆ. பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் எங்க இன்னொருத்தவங்க கீழ அம்மா வேலை வந்து பார்த்து எவ்ளோ ஆ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத நான் லைவா பார்த்துருக்கேன். எங்க அம்மா ஆமா, வந்து சாட்டர்டே என்ன கூட்டு போயிடுவாங்க ஆஃபீஸ். ஸோ அப்ப வந்து நான் கூட இருக்கும்போது எங்க அம்மா என்னலாம் சொல்லுவாங்க. நான் இருக்கேன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒர்க்ல. ஆமா. ஸோ அதனால நான் அத பார்த்துருக்கேன். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொருத்தவங்க கீழ வேலை பார்க்காம எங்க அம்மா, அப்பாவ நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மேபி நான் வந்துட்டு இன்னொரு இன்னொரு மைண்ட் செட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஐஏஎஸ்க்கு எக்ஸாம்க்கு நல்லா படிச்சு என்னால முடிஞ்சது நான் என்னோட இத குடுப்பேன். சப்போஸ் ஐஏஎஸ் இல்லையா, பிசினஸ் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் இந்த குரூப்ல வருதுல்ல. அதனால ஐஏஎஸ் இல்லையா, பிசினஸ் இருக்கு. 2மே இல்லையா இல்ல, இல்ல. 2மே இல்லையா, எனக்கு ஆக்டிங் இருக்கு. ஆக்டிங்க நான் முழுசா நம்ப மாட்டேன். அது எங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே சொன்ன விஷயம். படிப்பு தான் கடைசி வரைக்கும் கை குடுக்கும். ஆப்ஷன்ல நம்ப வந்துட்டு நம்மளோட லைஃப்ல வரவா? ஆ ஷூட் ஷூட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஆ எனக்கு வந்துட்டு நான் ஜாலி ஷூட் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு நான் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. சரி சொல்லிடு. எதில விட்டேன்? எங்க அம்மா வந்து இன்னொரு விஷயம் சின்ன வயசுலேருந்து சொன்னது என்ன அப்டின்னா, நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் பண்றோம்னா எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு படிக்கிறேன். படிப்பு இல்லன்னா எனக்கு ஆக்டிங் கை குடுக்கும். ஆக்டிங் இல்லன்னா எனக்கு படிப்பு தான் கை குடுக்கும். அதே மாதிரி பிசினஸ் இருக்கா? பிசினஸ் இல்லன்னா ஐஏஎஸ். ஐஏஎஸ் கிடைச்சிருச்சுன்னா பிசினஸ். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயம் நம்ம பண்ணாலும் ஆப்ஷனல் இருந்துட்டே இருக்கணும் அப்டின்றது சொன்னது. அதனால ஏங்க இது இது வந்து பிசினஸ்க்காக மட்டும் தாங்க. பிசினஸ் படிப்புக்காக மட்டும் சொன்ன ஆமா, ஆப்ஷன்ஸ். ஆமா. லைஃப்ல வந்து இவன் லைஃப் இல்லன்னா அவன் அந்த ஆ. ஆப்ஷன் கிடையாதுங்க. மைண்ட்ல நான் தப்பா ஃபிக்ஸ் அதான் வந்து பண்ணிக்காதீங்க. நான் அதான் சொல்றேன் ஸ்டார்ட்டிங்லயே. ஆப்ஷன் அப்டின்னா எனக்கு படிப்பு இல்லன்னா நடிப்பு இருக்கு. படிப்பு எனக்கு வரல அப்டின்னா, என்னால நடிப்பு மூலமா கொஞ்சம் வளர்ந்து வர முடியும். நடிப்பு இல்லன்னா படிப்பு. அதனால தான் நான் அத மென்ஷன் பண்றேன். இது மட்டும் சொன்னாங்கன்றேன். லைஃப்ல எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு டிசிஷன் மேக் பண்றதுல கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்றனால நான் யோசிச்சதுல காமர்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என்னாச்சும்மா? ம், ம். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அப்டியே ஒரு மாதிரி 2ம் இல்லாம அப்படியே தான் இருந்தேன். நேத்து நைட் வரைக்குமே. நான் நேத்து நைட் தான் அப்ளிகேஷன்ல நான் டிக்கு போட்டேன். அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வந்துட்டு எனக்கு யோசிச்சுட்டே இருந்தது. பண்ணலாமா? வேண்டாமா? அப்ளிகேஷன்ல பிஎம்லாம் போட்டு குடுத்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அம்மா உங்களுக்கு ஓகேவாம்மா? அப்பா ஓகே ஆமா. தானப்பா? அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஓகேவா இல்லையான்னு நாங்க டவுட்டு. 2 பேருமே சொன்ன விஷயம் இன்னொன்னு ஒண்ணுதான். ஆமா ஒரே நிமிஷம். ம். பிசினஸ் மேத்ஸ் ஏன் எடுத்தேன்? காமர்ஸ்லயே சிஏவும் இருக்கு. பிசினஸ் மேத்ஸும் இருக்கு. பிசினஸ் மேத்ஸ் எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு, அ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காலேஜ்க்கே எழுதுறோம் அப்படின்னாலும் அதில மேத்ஸ்ன்றது வரும். ஸோ அதுக்கு நம்ம தனியா ப்ராக்டிஸ் எடுத்து எழுதுற மாரி இருக்கும். சிஏ எடுத்தோம்னா. அப்படி இல்லாம பிசினஸ் மேத்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் பிசினஸ் மேத்ஸ் எடுத்துட்டேன். ஆமா. எனக்கு மேத்ஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு மைண்ட் செட் போயிடுச்சு. இருந்தாலும் ஓகே ஃப்யூச்சர்ல அது யூஸ் ஆகுதா? அதனால படிப்போம். 2 வாரம் பார்ப்பேங்க. எங்களுக்கு சொல்லிக் குடுக்குற டீச்சர் வந்துட்டு எனக்கு யார் யார் இருந்திருக்காங்கன்னு தெரியாது 11ல. ஸோ அவங்க சொல்லிக் குடுக்குறது புரிஞ்சுதுன்னா நானே உட்காந்து படிச்சுருவேன். இல்லன்னா நான் டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொல்லிட்டேன். அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுவரைக்கும் மட்டும். பாத்தீங்கன்னா பாப்பா டியூஷன் இதுவரைக்கும் போனதில்ல. எனக்கு டியூஷனே சுத்தமா பிடிக்காது. இது ஏன் நான் சொல்றேன்னா 11த், 12த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு அதில நம்ம ஒரு தடவ போய் எனக்கு 10த் தான் அப்படி. ஆக்சுவலி 10த் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இங்க நெறைய பேர் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஆர்டிஸ்ட் பாப்பா கூட ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து நடிக்கிற பொண்ணு நடிச்சுக்கிட்டே வந்து படிப்பையும் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். 440 சூப்பர் மார்க் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ம். பரவால்ல. அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தையும் இது மாரி பண்றாங்க. நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமும் கூட.
நல்ல ஹேபிட்டும் கூட. ஸோ அம்மா என்ன பண்றாங்களோ அத பார்த்து தான் பசங்க ஆனா வருவாங்க. எப்பவுமே நான் சின்ன வயசுல இருந்தே ஆமா. அப்படிதாங்க. ஸோ அம்மா என்ன அதனால நான் என்ன பண்றாங்களோ. சொல்ல வரேன், நெறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இன்னும் வந்து இந்த குழந்தைங்க விஷயம்லாம் வந்து நெறைய ரொம்ப 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 திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி குரூப் பத்தி. ஆமா. அதனால அதனால அந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறதில்ல. அது யா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் போடுவேன். அந்த குழந்தைங்கள எல்லாரும் விஷயத்துல. இதுல வந்து எல்லாருமே நல்லா படிங்க. 12th, 11th. நானும் அத சொல்ல வந்தேன். ம். 11th, 12th போறீங்க. நெறைய பேர் 10th வரீங்க. 10th வரவங்க ஃப்ரீயா படிங்க. ஆனா படிங்க. ஆமா. 11th, 12th போற 11th என் கூட வந்துட்டு படிங்க. 11th என் கூட வந்துட்டு என்னோட செட்டா வரீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. 11th சூப்பரா முடிக்கிறோம். 12th போறோம். ஈஸியா படிக்கிறோம். வெளிய வரோம். ஆமா. அவ்வளோதான். ஏன்னா வந்து இப்போ அடுத்தது 12th 12th வந்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா எங்க அம்மா போடணும்னு ஒரு மைண்ட் செட்ல ஆமா. இல்ல இருக்காங்க. என்ன மார்க் 12th வரும், 11th என்ன மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நான் அததான் சொல்லுவேன். நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ இத வரைக்குமே. பண்ணு, அத பண்ணு, பாப்பா பேக் எடுத்துக்கோ. இத பண்ணு, அத பண்ணு, இவ்ளோ மார்க் எடு, அவ்ளோ மார்க் எடு அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத படிக்கட்டும். நல்லா ஸ்கோர் பண்ணட்டும். நல்லா படிக்கட்டும். அவங்க லைஃப் அவங்க கையில அவ்வளோதான். பட் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே வந்து அந்த டிசிஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறோம். ஸோ அதனால இதுதான் காமர்ஸ் குரூப் பாப்பா எடுத்திருக்கிறா. யா ஸோ நல்லபடியா பாப்பா படிப்பிலயும் சரி, நடிப்பிலயும் சரி ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கிறா. அதே மாதிரி எங்க ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மகாலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, தேவதை வாட்டெவர் நெறைய சொல்லலாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஏன்னா எங்க மாமியாரா இருக்கட்டும், எங்க நாத்தனாரா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவ எடுத்த மார்க்குக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. ஆம் அப்புறம் என்ன ஈவன் தோ சொல்றது? அவ்வளோதான். எனக்கு இது வரைக்கும் நான் அழுது என் மூஞ்செல்லாம் செவந்ததே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டா 10th கூட சிவப்பா இருக்காது. மேக்கப் போட்டா கூட நான் பிளஷ் எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். போடும்போது ஹெவியா இருக்கும். அப்படியே சட்டில் ஆயிடும். ஆ. ஆனா என்னோட ரியல் லைஃப்ல எனக்கு இது வரைக்கும் ஃபேஸ் வந்துட்டு பிளஷ் ஆனதே இல்ல. ஆக்சுவலி வந்து 10th வந்து நீ ஒரு தடவ தான் படிக்க போற. ஸோ ஆ அதனால அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்க தான் என்ன செய்யும். நம்ம வாழ்க்கையில படிப்பு வந்துட்டு ஒரு ஒரு தடவை தான் படிக்க போறோம். ஃபெயில் ஆனா அதுக்கப்புறம் 2வது வாட்டி படிக்கலாம். அது வேற விஷயம். படிக்கலாம். ஆனா பட் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல போயிட்டு ஒரு காலேஜ்ல சேர்றோன்றப்போ 2 இது வர்றது எப்படி இருக்கு? சிங்கிள் ஷீட் வர்றது எப்படி இருக்கு? ஆமா. அது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ஏதோங்க கடவுள் புண்ணியத்துல அதே மாரி எல்லாரும் நெறைய நல்லபடியா எழுதிருந்தீங்க. எல்லாருக்கும் கங்க்ராட். காங்கிராட்ஸ் நெறைய குழந்தைங்க வந்து நான் சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன். மேக்ஸ்ல மார்க் கம்மியாயிடுச்சு. என் மார்க் இவ்வளோ வொரி பண்ணிக்காதீங்க. அடுத்தது இந்த ஜூன் 29 ஜூன் 29 சொல்லியிருந்தாங்க. ஏதோ எக்ஸாம் வருது. நல்லபடியா எழுதுங்க. நல்லா பாஸ் பண்ணுங்க. 11th நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 10த்ல யாரெல்லாம் கம்மி மார்க் எடுத்து ஃபீல் பண்ணீங்களோ, அவங்க எல்லாருமே 12த்ல நல்லா அச்சீவ் பண்ணணும்னு இப்ப இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா படிங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஃப்ரீயா ஆல் த படிங்க. பெஸ்ட். பிரஷர் போட்டுக்காதீங்க. ஆமா. ஆனா எல்லாம் அதே மாதிரி படிச்சிருங்க. வீட்ல இருக்கிற பேரண்ட் தயவு செஞ்சு குழந்தைங்கள ப்ரெஷர் போட்டு படி, 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 படின்னு சொல்லாதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு படிக்க சொல்லுங்க குழந்தைங்கள. ஏன்னா, அப்பதான் குழந்தைங்க மென்டாலிட்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். 2வது நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கஷ்ட நஷ்டத்த சொல்லிக் குடுத்து வளருங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு புரியும். நம்ம வந்து சும்மா வளர்க்குறோம், எல்லாத்தையும் வாங்கி தரோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன கஷ்டப்பட்டுருக்கோம்னு குழந்தைங்களுக்கு சொன்னா தான் குழந்தைங்க அந்த விஷயத்துல அடாப்ட் ஆவாங்க. இல்லன்னா அவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கான்ஷியஸா இருங்க. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அத பார்த்தா பிள்ளைங்க நம்மள பார்த்து வருவாங்க. பாப்பா சைன் பண்ணிட்டு கன்வின்ஸ் வாங்கிக்கோ. நீங்களே வாங்க. வாங்கிது. ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க. இதுதான். இப்ப பாப்பா எடுக்க போற குரூப் காமர்ஸ் குரூப். காமர்ஸ் பிஎம் எடுக்க ஓகேவா? போறேன். எல்லாரும் என்ன குரூப் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்க ஏதாவது பேசின விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அடுத்தது இந்த மாரி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் நெறைய விஷயம் இந்த மாரி வீடியோ, அந்த மாரி வீடியோலாம் கேட்குறீங்க. கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ என்ன போட போறோம்னா, இந்த குழந்தைங்கள இத்தன குழந்தைங்க இது பண்ணாங்களா, அதுக்கான ஒரு வீடியோ தான் நெக்ஸ்ட் இது வந்துட்டு வ்ளாகா க்ளூ. வரப்போகுது. அடுத்த இது க்ளூ வீடியோ அதுக்காக. வரதுக்கான க்ளூ. பட் இப்போ நம்ம வந்து காமர்ஸ் குரூப். ஸோ தேங்க் யூ யா ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிஒன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆல் நல்லா தி படிங்க. பெஸ்ட். பை பை. பாய்.